மைக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு பையன் இவர் பண்றத பார்த்தே அவனும் பண்றான். கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் மைக் அவனை நோட் பண்ணி கூப்பிட்டுறாரு. அவனுக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பாக்ஸருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே இந்த பையனுக்கு சொல்லி தராரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவனோட ஃபைட்டிங் ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இவனும் இவனோட அண்ணாவும் சேர்ந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச் பாக்கறதுக்காக போறாங்க. அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இவனுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ரெஃப்ரி சொல்லுவாரு, சண்டை போடுறதுக்கு யார் தயாரா இருக்கீங்களோ அவங்க மேல வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் உடனே வந்துடுறான். இந்த பையனோட அண்ணன் இவனை பார்த்துட்டு இவன் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே இவன் பைத்தியம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவன் பயங்கரமா ஃபைட் பண்றான். ஆப்போனன்ட் அடிக்க வந்தானா அவனை அசால்ட்டா டிஃபெண்ட் பண்ணி திருப்பி அட்டாக் பண்றான். இவன் பண்றத அவங்க அண்ணன் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு அடி கூட வாங்காம அந்த ஃபைட்டர் அசால்ட்டா அடிச்சு போட்டுடுறான். அந்த ஃபைட் முடிஞ்சாலும் அவங்க அண்ணனால இந்த விஷயத்த நம்ப முடியல. அப்படியே இவனை பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல இருப்பாரு. எவ்வளவு சீக்கிரம் இவன் நல்லா ஃபைட் பண்ணுவான்னு தெரியாம போச்சு.